இதயதுல்லா சார். ரொம்ப தெளிவாக இந்த தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களுக்கு இன்றைக்கி ஊடகங்களில் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வந்து நண்பர்கள் வந்து தாவேக நண்பர்கள் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறுபான்மை வாக்குகளை பொறுத்தவரை நான் தமிழ்நாடு முழுக்க நான் தொடர்புள்ளவன். 3800 ஊர்களில் என்னுடைய அமைப்பு இருக்குது. வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குற அல்லது ஏழைகளுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அதன் மூலமாக நான் விசாரித்த வரையும் ஒரு முஸ்லீம்கள் 100ல் ஒரு 10% தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற வந்த உண்மை எனக்கு தெரியும். அதே மாதிரி சிறுபான்மை கிறிஸ்தவர்களை வந்து நாம் எல்லாம் தவறாக நினைக்கிறாங்க. அதில் ஒரு 20 விழுக்காடு தவிர 80 விழுக்காடு திமுகவுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் படித்தவங்க, படித்தவர்கள் பூரா வந்து எந்த கட்சி நமக்கு பாதுகாப்பாக இருக்குது, எந்த கட்சி நமக்கு ஆதரவாக இருக்குது, எது நமக்கு உதவி செய்யுங்கிறத பார்க்குறாங்க. இந்த 2 விஷயத்தை நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நான் மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஆக இந்த ஒரு தவறு நடந்திருக்கு. ரெண்டாவது, நான் இளைஞர்களை பொறுத்தவரை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அதாவது 18லிருந்து 25 ஒரு 15%, 25லிருந்து 30 வந்து 30%, அதே மாதிரி 40லிருந்து 60 வயசு வரை உள்ளது ஒரு 30. இந்த 30 இந்த இது பூராமே திமுகவுக்கான வாக்குகள். 60க்கு மேலே 100 வரை உள்ளது 15%. நீங்க எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் கூட இந்த 4-5 நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எதிரான நிலையில் இருப்பதால் அந்த இளைஞர்கள், ஏன்னா இங்க இளைஞர்கள் பேசப்பட்டது, இளைஞர்கள்ல ஒரு பகுதி தான், அதாவது ஒரு 30 விழுக்காட்டுக்கு மேல அவர்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இளைஞர்கள் தான் ரசிகர்களாக சிவகார்த்திகேயன் இருக்காங்க, திரு சூர்யாவுக்கு இருக்காங்க. சூர்யா செய்த சேவைகள், கல்வி சேவைகள் உங்களுக்கு தெரியும். எப்படி நீங்க போட்டு பார்த்தாலும் இளைஞர்களோ அல்லது விடலை பிள்ளைகளோ அதிகமாக அங்கே இல்லை. விடலைன்னு சொன்னா 15-18 அவர்களுக்கு வாக்கு இல்லை. அவர்கள் தான் விஜய் கட்சியில் அதிகமாக சுத்தி கொண்டிருந்தார்கள்.